தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பார்த்தா 140 இலக்குகளில் 200 அட்டாக் பண்ணியிருக்காங்க நேற்று ஒரு இரவுல மட்டுமே. அதாவது தொடர்ச்சியாக 2 நாளாகவே தாக்குதலாம் நடத்திட்டு இருந்தாலுமே மறுபடியும் நேற்று மட்டுமே இந்த அளவுக்கான தாக்குதலை அமெரிக்கா ஈரான் மேலே நடத்தியிருக்காங்க. ஆனால் நடத்தினாலும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லையோர பகுதியாக குறி வச்சு நடத்தியிருக்காங்க. அதாவது ஆர்மோஸை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியாக நடத்தியிருக்காங்க. புஷம் தீவுலாம் பார்த்திங்கன்னா கடுமையான அட்டாக் நடத்தியிருக்காங்க அமெரிக்கா. இதில் இஸ்ரேல் இருக்காங்களா இல்லையான்னு கேட்டால் வெளிப்படையாக இல்லை. இஸ்ரேல் அடித்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு தகவலும் வெளிப்படையாக இல்லை. ஆனால் மறைமுகமாக இருக்கலாம், அவங்க ஜிபிஆர்எஸை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்களும் இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் இதுவரையும் இஸ்ரேல் எப்படிலாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈரானேன்னு பார்க்கும்போது இன்னராக தான் போய் அட்டாக் பண்ணுவாங்க. ஒன்னா தலைவர்களை குறிவைப்பாங்க, ஐஆர்ஜிசியுடைய தலைவர்களாக பார்த்து குறிவைப்பாங்க. மேலோட்டமான தாக்குதல் செய்யாமல் இன்னர் அட்டாக் நிறைய பண்ணுவாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா குறிப்பான இடங்களை குறி வச்சு ஊருக்குள்ளே தாக்குவாங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கக்கூடிய அட்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லையோரமாக இருக்கு. ஆர்மோஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அட்டாக் பண்ண மாதிரி தெரியுது. அப்படிங்கிறனால இது அமெரிக்காவா மட்டும் இருக்கலான்ட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. வெளிப்படையாக அமெரிக்கா அட்டாக் பண்ணுற மாதிரி தான் மட்டும்தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால அமெரிக்காவுக்கு மட்டும்தான் ஈரான் பதிலடி கொடுக்குறாங்களோ தவிர இஸ்ரேலுக்கு இன்னும் பதிலடி கொடுக்க ஆரம்பிக்கவே இல்லை. இதில் பார்த்தா சவுதியும் எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா சவுதியும் பார்த்தா இன்னும் எந்த ஒரு அடியும் வாங்கலை. இந்த கடந்த 2-3 நாளில் எல்லாரும் அடி வாங்கிட்டாங்க ஈரான் கையில். ஓமான் முதல் கொண்டு அடி வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஓமானெல்லாம் அடி வாங்கிருச்சு, கத்தாரெல்லாம் அடி வாங்கிருச்சு. கத்தார் யாரு? சமாதானம் பேசி வைக்கக்கூடிய நாடு. ஓமான் யாரு? ஹார்மோஸ்ல இவங்க லிங்க் பண்ணி காசு வாங்கலான்ட்டு டீலிங் பேசிட்டு இருக்கக்கூடிய நாடு. அந்த நாடுகளே அடி வாங்கினாலும் சவுதி இப்போ என்ன ஆயிடுச்சு, நிம்மதியா இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிம்மதியா இருந்துட்டு இருக்காங்க ஈரான்ட்ட அடி வாங்காம. ஒருவேளை இஸ்ரேல் இதுல பங்கேற்று இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா என்ன இருக்கு, ஈரான்ட்டு இஸ்ரேல் மேல தாக்குதல் இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமாக போர்க்கப்பல்கள் பார்த்தீங்கன்னா இப்போது 200 நாட்டிக்கல் மைல் தூரத்துல தான் ஈரானுக்கு இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் தாக்குதல் செய்யப்பட்ட போது வேற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போர்க்கப்பல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, சமாதானம் வந்துருச்சுன்னுலாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப மறுபடியும் போர்க்கப்பல் வந்திருக்கு. அது ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஈரானுக்கு 200 நாட்டிக்கல் மேல தான் இருந்துட்டு இருக்கு. நல்லாவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போர் விமானங்கள், போர் கப்பல், இன்னும் பார்த்தா இந்த ஃபியூல் நிரப்பக்கூடிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு தான் அமெரிக்கா அடிச்சிருக்காங்க. நேத்து கூட நேட்டோ நாடுகள், இந்த யூகே எல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபியூவல் சப்ளை பண்ணக்கூடிய இடத்துல இருந்து, அதாவது இந்த போர் விமானத்துக்கு ஃபியூவல் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வருது. அங்கேயும் அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கு. அதனால அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. நேரடியா நேட்டோவோ யூகேவோ இல்ல யூரோப் கண்ட்ரீஸோ சப்போர்ட் பண்றது இல்லை ஈரான் அடிக்கிறதுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அங்க தளங்கள் இருக்கிறனால அங்கிருந்து என்ன பண்ணிருக்காங்க, இவங்க அந்த ஃபியூவல் நிரப்புறதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கடைசியா கூட ஓமான்ல வச்சு அந்த ஃபியூவல் நிரப்பக்கூடிய இடம் தாக்கப்பட்டுச்சு ஈரானால முந்தானேத்து. அதனால தாக்குதல் அங்க நடந்திருக்குங்கிறதுனால மற்ற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப எல்லாமே ரெடியா தான் வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமா B2 பாம்பர் என்ன ரெடியா இருக்கு. எப்ப வேணா பாத்தீங்கன்னா எங்களுடைய சாகசத்தை நாங்க காட்டுவோம். இந்த தடவை எங்களுடைய அந்த ஒரு தாக்குதலுக்கு பிறகு நாங்க எந்த அளவுக்கு விலை உயர்ந்த அதிபயங்கர பொருட்களை வச்சிருக்கோம், விமானங்களை வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த உலகமே தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப ட்ரம்ப் மறுபடியும் அறிவிச்சிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம், அடுத்தும் தாக்குதல் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சென்காம சொல்லிட்டாங்களாமா, அடுத்தடுத்து பதிலடி கொடுக்கறதுக்கும், அதுவும் தீவிரமான பதிலடி கொடுக்கறதுக்கும் நாங்க என்ன பண்ண போறோம், வேலை செய்ய போறோம்னு இருக்காங்க. அப்ப அமெரிக்கா முழுசா தாக்குதல் மோடுக்கு இறங்கிட்டாங்க. இப்ப சமாதானமா அப்படின்னு கேட்டா சமாதானம்லாம் ஒன்றும் தெரியல. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா சொன்னாங்க, ஈரான் ஐஆர்ஜிசி நீங்க கேட்டுட்டீங்க சமாதானத்துக்கு, வாங்க சமாதானத்துக்கு போலாம் கூப்பிட்டாங்க. ஆனாலும் ஈரான் சமாதானத்துக்கு ரெடியா இல்லை. அதுக்கப்புறம் அமெரிக்காவும் இப்ப பாத்தீங்கன்னா 200 அட்டாக்லாம் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். அதனால நிலைமை என்ன ஆயிட்டு இருக்கு, சண்டையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இஸ்ரேல் என்ட்ரி கொடுக்காம இருக்கான். எப்பயாவது மறுபடியும் ஒரு 4-5 நாள்லயோ எப்பயாவது என்ட்ரி கொடுத்துட்டான் அப்படின்டா பெரிய தாக்குதலா இருக்கும். ஏன்னா இஸ்ரேல் வந்தாவே நம்ம சொன்ன மாதிரி தலைவர்களை குறி வச்சு தாக்கும் போது இந்த தடவை இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது இன்னும் கடும் விளைவுகளை கொடுக்கும். பார்க்கலாம் இஸ்ரேல் உள்ள வராங்களா, வராமையே இந்த போரை அமெரிக்கா ஈரான் மட்டும் டீல் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல ஆர்மோஸை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க யாரும் ஆர்மோஸ் பக்கம் எங்க பர்மிஷன் இல்லாம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிட்டாங்க. உடனே அமெரிக்கா
அது ஒரு சர்வதேச கடல் பகுதி, எல்லாரும் போயிட்டு வாங்க, பாதுகாப்பாக தான் இருக்குங்கிறாங்க. இப்போ யார் பேச்சை கேட்பாங்க? ஒன்று ஈரான் வராதீங்க, அது எங்கள் கண்ட்ரோலில் இருக்குங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா போங்க, அது பொதுவான விஷயம்தான் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன பயம் இருக்கும்? போனால் ஈரான் தாக்கிடுவாங்கன்ட்டு. ஏன்னா இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடியே 2 கப்பலை தாக்கிட்டு இருந்தாங்க. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன, ஜிஎஃப்எக்ஸ் வெசலை வந்து தாக்குனதுல அந்த ஜிஎஃப்எக்ஸ் கேலக்சியில இருந்த இந்தியர் ஒருவர் வந்து இறந்திருக்காரு. அது இல்லாமல் 10 பேர்த்த வந்து காப்பாத்திருக்காங்க உயிரோட அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் வருது. இன்னும் எத்தனை பேர் இருந்தாங்க, மிஸ் ஆச்சா இல்லையான்னு தகவல் தெரியல. அப்போ வந்து ஈரான் நேற்று வரையும் தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அமெரிக்கா அது சர்வதேச பகுதி தான், போயிட்டு வாங்க, காசெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா போங்க அப்படின்னு சொன்னாலும் கூட மற்றவங்க போக மாட்டாங்க, பயந்துப்பாங்க. அதுலேயும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் சொல்லிட்டாங்க, போர் நடக்கக்கூடிய சமயத்தில் இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ண முடியாது. போர் நின்று நார்மல் ஆனதுக்கு பிறகுதான் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் நாங்கள் காசு கொடுப்போம். இப்போ வந்து தாக்குதலுக்குலாம் நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறனால எந்த கம்பெனியும் துணிஞ்சு வரமாட்டாங்க. ஏன்னா இன்சூரன்ஸும் கிடைக்காது, கப்பலும் போய், கப்பல் இருக்கிற சரக்கும் போய், கப்பலில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் போய், அந்த ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியும் அந்த கம்பெனி அந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும். இத்தனை இருக்கிறதுனால எல்லா கப்பலும் பயந்து என்ன ஆகிட்டு இருக்காங்க, போகாமல் இருந்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய ஆசை என்னன்னா எல்லாரையும் பயப்படாம போக வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. கடைசியா இப்ப அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 விஷயம். ஒன்னு, அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டேன்னு கையெழுத்து போடணும். ஹார்மோஸை வந்து நீங்க காசே வசூல் பண்ணக்கூடாதுங்க, அது வந்து சர்வதேச பகுதி, அதை ஃப்ரீயா விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல வந்து பேச்சுவார்த்தைக்கு போகும்போது ஹார்மோஸை நாங்க வந்து வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னப்ப டோல் வசூல் பண்ணக்கூடாதுன்னாங்க. இல்ல நாங்க சேஃப்டிக்காக வந்து வசூல் பண்றோம்னா ஓகேன்ட்டாங்க. நீங்கள் சேஃப்டிக்காக எவ்வளோ வேணால் வசூல் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அப்படிலாம் நீங்கள் வசூல் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்துரும்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா வந்து முடக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு வேணுங்கிறது ஹார்மோஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் எடுக்க முடியாது, காஸ்ட் வசூல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒன்றும் சர்வதேச பகுதியெலாம் கிடையாது, அது எங்களோட பகுதி, எங்களுடைய ஏரியாவில் வரும்போது அது எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஹார்மோஸை வச்சு மறுபடியும் வந்து பஞ்சாயத்தை ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஓமனை கூப்பிட்டு கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வார்ன் பண்ணியிருக்காங்க. ஓமான்ல இருந்து என்ன ஆகுது, அமெரிக்காவுக்கு ரகசியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பல்லாம் வந்து போக்குவரத்துக்குலாம் அமெரிக்கா சொல்லிட்டாங்க, நீங்கள் அவங்கள அந்த பக்கமாக விட்டுருங்க, ஈரான் பக்கம் போகாமல் அப்படியே ஹார்மோஸில் அவங்க கைக்கு சிக்காமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஓமானோடைய உதவியோடு வந்து போகிற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணதில் ஓமானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஓமானை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. ஓமான் இப்போ நடுவில் வந்து டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஈரானுக்கு பயப்படுற மாதிரியும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு பயப்படுற மாதிரியும் நடந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம், ஓமானையும் வந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்துறதுனால வலிக்கு வந்து தான் ஆகணும். ஒட்டுமொத்த ஹார்மோஸும் எங்கள் கைக்கு வந்தால் தான் நாங்கள் சமாதானம் பேசுறதுக்கே வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து இன்னும் தாக்குதல் எல்லாம் வந்துட்டு இருக்குது. மத்திய கிழக்கில் பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு தாக்குதல் நடந்திருக்கு. நம்ம அடுத்த ஒரு காணொலியில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.